இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை தோறும் காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அநேகர் வாஞ்சையோடும் தாகத்தோடும் அதிகாலமே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பலமாய் நிரப்புவார். கடந்த விசை நாம் தியானித்த பொழுது அவர் போதிக்கும் வரத்தை கொடுக்கிறார். பெசலேயலை பேர் சொல்லி அழைத்தார், அகலியாபினை அழைத்தார், அவருடைய இருதயத்திலே போதிக்கும் வரத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அறிவை உணர்த்தும் வரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று எழுதியிருக்கிறார். எனவே இந்த அறிவை உணர்த்தும் வரத்தை நாம் வெளிப்பாடு வரங்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலருக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். எனவே இந்த வரத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அறிவை உணர்த்தும் நல்ல ஆவியை கட்டளையிட்டீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது சிலருக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். சிலரை திருச்சபையின் காரியத்திற்காக வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் வித்தியாசமாக நம்மை பயன்படுத்துகிறார். அறிவை உணர்த்தும் வரத்தை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே ஆண்டவர் தானியேலுக்கு சில கிருபைகளை கொடுத்ததை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு நாங்கள் நிந்தைக்குள்ளானோம் என்று சொல்லி தானியேல் சில நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அவர் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி தானியேல் தன் பாவத்தையும் தன் ஜனங்களின் பாவத்தையும் தேசத்தின் பாவத்தையும் அறிக்கை செய்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்படி அவன் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி தானியேலோடு கூட தேவதூதன் வந்து பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி அவன் பேசின பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயமானது எப்பொழுது கட்டப்படும் என்பதை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக அல்லது வெளிப்பாடாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். 25ஆம் வார்த்தையிலேயே வாசிக்கிறோம், இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து வேண்டிக் கொள்வது என்னவென்றால், எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகி மேசியா வரும் மட்டும் 7 வாரமும்
62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளிலும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 7 வாரமும் 62 வாரமும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 69 வாரங்கள் இதை கட்ட காலம் வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இதை கட்டுகின்ற பொழுது மிகப்பெரிய சோதனைகளை, மிகப்பெரிய தாக்கங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஏனென்றால் அது ஒரு இடுக்கமான காலம் என்பதை குறித்து அங்கே மறைபொருளை அல்லது எதிர்காலத்திலே நடக்கப் போகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு வெளிப்பொருளை அல்லது மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 23 முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்லாம் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் வரியாக நீ கொடுத்து விடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமும் வரி கட்ட வேண்டும், இடர்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு மீனின் வாயில் இருக்கிற வெள்ளி பணத்தை குறித்து வெளிப்பாடாக சொன்னார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாய் வந்தபோது இயேசு அங்கே நின்று கொண்டிருந்தார். என் தாகத்திற்கு தாய் என்று சொன்னார். அவள், நான் சமாரிய ஸ்திரீ, நீர் யூத மனிதன், எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்ற ஒரு டயலாக் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று அறிந்தால் நீ அவரிடத்தில் கேட்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் புருஷனை அழைத்து வா என்று சொன்ன மாத்திரத்திலே எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். நீ உனக்கு உள்ளபடியே சொன்னாய், ஏனென்றால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் ஊருக்குள் சென்று என்னுடையவைகள் எல்லாவற்றையும் அவர் சொன்னார் என்று சொல்லி ஊரில் உள்ள எல்லா ஜனங்களையும் இயேசுவண்டை அழைத்து வருகின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வெள்ளி அறிவை உணர்த்தும் வரம் என்பது திருச்சபையை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியத்தை குறித்து, செயல்பாட்டை குறித்து சொல்லுகின்ற ஒரு தன்மையை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்ற வசனத்தின்படியே ஆவிக்குரிய வரங்களையும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது.
அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கப்பற் பிரயாணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பவுல் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது பிரயாணப்படுகிறது நல்லதல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஆனால் 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் ஆழ்மையையும் கப்பல் எச்சமானையும் அதிகமாய் நம்பினான். அவர்கள் அப்படி கடந்து சென்ற பொழுது தென்றல் மெதுவாக அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகுளிதான் என்னும் பெரும் காற்று, கடும் காற்று அதில் மோதிற்று. எனவே அவர்கள் நாம் சொறிமணலில் விழுவோமோ என்று பயந்து பாய்களை இறக்கி வீதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினாலே மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாட்கள் சூரியனை காணாமல் நட்சத்திரங்களையும் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது பவுல் அவனோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களை பார்த்து, திடமனதாயிருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அன்றி உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். எனவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வரப்போகிற காரியங்களை குறித்து எச்சரித்தான். அவர்கள் கேட்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை ராயனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும், எனவே உங்களுக்கு உயிர் சேதம் உண்டாகாது என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 1:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கை என்பது அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்வது என்பது ஏதோ ஆலயத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பது அல்ல. அதை காட்டிலும் மேலான காரியம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அறிவை உணர்த்தும் வரம் வெளிப்பாடினாலே உண்டான ஒரு வரம் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு நடைபெற்ற சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். ஒரு விசை ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய தோட்டத்திலே இன்னொருவருடைய மாடு மேய்ந்து கொண்டிருந்தது, பசு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. அது சினை மாடாக காணப்பட்டது. இவர்கள் தங்களுக்குள்ளே உள்ள அந்த பகையினாலே அந்த மாட்டை ஒரு விசை ஈட்டியினாலே குத்தி அந்த மாடும் அதற்குள்ள உள்ள கண்ணுக்குட்டியும் சிதைந்து ஒருவேளை கதறி கதறி செத்த ஒரு நிகழ்வை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சற்று காலம் சென்றது. அந்த மாட்டை கோபத்தோடு கூட அந்த ஈட்டியினால் குத்தின மனிதன் வியாதியின் படுக்கையிலே விழுந்து விட்டார்.
அநேக வரம்பற்ற மனிதர்கள் வந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு பலனும் அங்கே நடைபெறவில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட அறிவை உணர்த்தும் வரம், வெளிப்பாடு வரத்தை உடைய ஒரு தேவ மனிதன் வந்து ஜெபித்த பொழுது, நீங்கள் முன் நாட்களிலே இவ்விதமான ஒரு காரியத்தை செய்தபடியினாலே இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் செய்த காரியத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மனிதன் தான் செய்த செயலுக்காக கதறி கதறி அழுதாராம். ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்படைத்தாராம். நான் இனி இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டேன், என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொன்ன மாத்திரத்திலே அவருடைய வியாதியின் படுக்கையிலிருந்து அவர் எழுந்து நடந்து கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து சென்றாராம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் இவ்விதமான வரங்களை கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை சபைகளிலே பயன்படுத்துகிறார், சுவிசேஷ கூட்டங்களிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். வெளிப்பாடு வரங்கள் கிரியை செய்கின்ற பொழுது ஒரு மனிதனை கர்த்தருக்கு நேராய் நடத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிறார் என்பதை பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னுமாய் கூட நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கடைசியாக அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பவுல் கர்த்தருடைய நாமத்தை கூறி அறிவித்து வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை தேசாதிபதிக்கு அவன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே எலிமா என்பவன் எதிர்த்து நின்றான் என்பதை குறித்து நாம் அந்த பகுதியை அறிந்து கொள்ள முடியும். பவுல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் எலிமா என்பவன் அசுத்த ஆவியினாலே எதிர்க்கின்ற அந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே அவனை கடிந்து கொள்ளுகிறார். அவனை கடிந்து கொண்டு அவனுக்குள்ள உள்ள ஆவியை கடிந்து கொண்ட மாத்திரத்திலே அவன் கண்கள் அந்தகாரப்பட்டது, அவனுக்கு கைலாகு கொடுத்தார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அந்த தேசாதிபதி பவுல் சொன்ன வார்த்தையை நம்பி சம்பவித்த காரியத்தை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஆழமான விசுவாசம் வைத்தான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10:28 நாம் அந்த கப்பற் பிரயாணத்தை குறித்து வாசித்த அதே வேளையிலே பவுலினால் செய்யப்பட்ட காரியத்தை தேசாதிபதி கண்டு அவன் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது அவசியம், வரங்களை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் அனுதினமும் வருகிறோம், வாரத்திற்கு ஒரு முறை வருகிறோம். ஆனால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறோம். நல்லதுதான், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை அவருக்குள்ளே ஆழமாய் வேறு கொள்ளுகிற அனுபவத்தாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த அனுபவங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் இவாஞ்சலிஸ்டுகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமுடையவராக காணப்படுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே எவ்விதமாய் நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், எவ்விதமாய் நான் ஆலயத்திற்கு கடந்து செல்கிறேன்,
எவ்விதமாய் நான் ஆராதனை விட்டு திரும்பிச் செல்லுகிறேன் என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 63 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 63:2, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகின்ற அனுபவம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம், கர்த்தர் வார்த்தையை ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அநேகருடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அநேகர் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவா எங்களை நேசித்து பிரித்தெடுத்திருக்கிறீர், உம்மை ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிறீர். அந்த அனுபவத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதோடு கூட உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாக, வரங்களினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இந்த பட்டணத்திலே வாசம் பண்ணுகிற எல்லா தெய்வ மனிதர்களுக்காக, மனுஷிகளுக்காக ஸ்தோத்திரம். அறிவை உணர்த்தும் வரங்களினாலே நிரப்பும் ஆண்டவரே. அதன் மூலமாய் ஒரு ஆத்துமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ஒரு நபருமை விசுவாசிக்க கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறீர். நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவ மனிதர்களும் மனுஷிகளும் இந்த சமூகத்திலே காத்திருந்து இவ்விதமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற சனங்களையும் நீர் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.